அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். கடல்ல விளையாடிட்டு இருந்த ஒரு சிறுவனுடைய செருப்பு காணாம போயிடுச்சாம். அவன் உடனே கடற்கரையில எழுதுனானா, இந்த கடல் மாபெரும் திருடன் அப்படின்னு. கொஞ்ச தூரத்துல ஒருத்தவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாராம். அவர் நினைச்சதை விடவும் அதிகமான மீன்லாம் வலையில மாட்டுச்சாம். அவர் கடற்கரையில எழுதினாராம், இந்த கடல் பெரும் கொடையாளிப்பா அப்படின்னு. அதே கடல்ல ஒரு மனுஷன் நீந்தறதுக்கு போய் மூழ்கி இறந்துட்டானா. அந்த பையன் மேலே அதிகமாக பாசத்தில் இருந்த அவங்க அம்மா அந்த கடற்கரையில் எழுதுனாங்களாம், இக்கடல் மக்களை கொன்று குவிக்கின்றது அப்படின்னு. ஒரு வயசான மனுஷன் கடலுக்கு போய் முத்துக்களை எடுத்துட்டு வந்தாராம். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த கடற்கரையில் எழுதினாராம், இந்த கடல் ஒன்றே போதும், நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு. ஒரு பெரிய அலை வந்து இந்த மனுஷங்க எழுதின எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறத காதலை வாங்கிக்கவே கூடாது. இந்த உலகத்தை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்குறாங்க. நீங்களும் தூய மனசோட இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.